ஹாய் கைஸ், இன்றைக்கி நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதியோட 50வது படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த டேரக்டர் ஆல்ரெடி குரங்கு பொம்மை அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஒரு செம்ம த்ரில்லிங்கான படம் ZEE5 அவைலபிளாக இருக்குது. மகாராஜா உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தில் விஜய் சேதுபதி தவிர அனுராக் கஷ்யப், நட்டி, திவ்ய பாரதி ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. சிங்கம் புலி அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதை என்ன சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ ஒன்லைன் மட்டும் சொல்கிறேன். ஒரு 40 வயசு ஆள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னோட லக்ஷ்மியை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காரு. அந்த லக்ஷ்மி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பைத்தொட்டி. இதெல்லாம் என்னடா கதை, குப்பைத்தொட்டியை காணுங்கிறதெல்லாம் ஒரு கதை அப்படின்னா, ஒத்த செருப்பு படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தன்னோட ஒத்த செருப்பை காணும் அப்படின்ட்டு பார்த்திபன் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. பட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் அந்த கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகும். கிட்டத்தட்ட அதே மாதிரியான படம் தான் இதுவும். ஸோ வெறும் குப்பைத்தொட்டிக்காக தான் இந்த படமாக, அதுக்கு பின்னாடி என்னென்ன உண்மைகள் மறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு சொல்லியிருக்க படம் தான் மகாராஜா. இந்த படம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். நிறைய பேர் இந்த படத்தை பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எனக்கு இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுது. அந்த எல்லாத்தையும் நான் அடுத்து சொல்கிறேன். படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, எதுவுமே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே போவோம், அந்த ஃப்ளோவில் நம்ம பார்த்துட்டே இருப்போம். பட் ஆனால் எந்த இடத்துலையும் போர்லாம் அடிக்காது. செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்க ட்விஸ்ட்டு, என்னடா நடக்குது இந்த கதையில் அப்படின்ட்டு நம்மளே மண்டை போட்டு பிச்சுப்போம். நானும் ஃபுல் ஷாக்கில் தான் உட்காந்துருந்தேன் செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. கடைசியில் வர ஒரு ட்விஸ்ட்டு தவிர நம்ம எந்த ட்விஸ்ட்டையும் கண்டுபிடிக்க சான்ஸே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. நிறைய படத்தில் இப்போ நான் ட்விஸ்ட் வைக்கிறேன் பாடுறேன், அவனால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ட்டு சுத்தமாக அந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த ட்விஸ்ட் இந்த படத்துக்கு பக்காவாக ஒர்க் ஆகிருக்கு. அது ரொம்ப சூப்பராக உட்காந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஸ்க்ரீன் ப்ளே. இந்த டைப் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே நம்ம சூப்பர் டீலக்ஸ் லைட்டாக பார்த்துருப்போம், டைரி படத்தில் கொஞ்சம் பார்த்துருப்போம். பட் அந்த ரெண்டு படமும் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு அந்தளவுக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக யாராலையும் இந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியாது, நம்மளாலையுமே முடியாது. பட் அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த படம் பார்க்கும்போது. ஆக்டிங் வைஸு எக்ஸப்ட் அனுராக் நல்லா நடிக்கலையா அப்படின்னு கேட்டால் நல்லா தான் நடிச்சிருக்காரு. பட் டப்பிங் தான் பிரச்சனை. அவர் இங்கே பேசிகிட்டு இருக்காருன்னா அவர் டப்பிங் எங்கேயோ போயிட்டுருக்கு. அப்படி தான் இருக்குது மொத்த படமே. அதோட அந்த கேரக்டருக்கு கண்டிப்பாக அனுராக் தான் நடிக்கணும் அப்படின்ட்டு எந்த வித அவசியமும் இல்லை. அந்த கேரக்டரில் வேறு யாரை போட்டிருந்தாலும் படம் அப்படியே தான் இருந்திருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ரோல்லாம் இல்லை. பட் கம்பேரிட்டிவ்லியோ எது கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ அதை தாண்டி விஜய் சேதுபதியோட டாக்டராக நடித்த பொண்ணு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பயங்கர போல்டாக நடிச்சிருந்தாங்க. நட்டி ஆஸ் யூஷுவல் அவரோட கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், அவரோட நடிப்பாக இருக்கட்டும், பயங்கர கிளாப்ஸ் தியேட்டரில். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது சிங்கம் புலியோட ஆக்டிங். சுத்தமாக அன்எக்ஸ்பெக்டடு. அந்த கேரக்டர் அவ்வளோ சட்டிலாக அவ்வளோ உண்மையாக பண்ணியிருந்தாப்புல. இதை தாண்டி பாய்ஸ் படத்தில் நடித்தா மணிகண்டன் இந்த படத்தில் இருக்கார். அவரை கடந்த சில வருஷங்களாக எந்த படத்துலையும் பார்க்கல. பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சூப்பர் கம்பேக் அமையும் அப்படின்னு நம்புகிறேன் அவருக்கு. ஸோ எல்லாம் ஓகே, நிறைய ட்விஸ்ட் இருக்க படத்தில் எல்லாம் பக்கா ஒர்க்காக இருக்குது. மக்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு காரணம் நிறைய விஷயம் இந்த படத்தில் ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு பயங்கரமான வாவ் மூமெண்ட் ஒன்று யோசிச்சிட்டேன். அதை நோக்கி நான் ஒரு கதையை எழுதுகிறேன், அதை நோக்கி கேரக்டர்ஸ் எழுதுகிறேன், அந்த கேரக்டர்ஸ் அங்கே நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு எழுதுன மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். இப்போ மாஸ்டர் படத்தில் பவானிக்கு ஒரு கையில் ஒரு பவர் இருக்கும். அந்த மாதிரியே இந்த படத்தில் வேறு விஜய் சேதுபதிக்கும் கையில் ஒரு பவர் இருக்குது. பட் மாஸ்டர் படத்தை எடுத்திங்கன்னா பிகினிங் ஆஃப் த மூவிலேருந்தே அது எப்படி அவன் கை அவ்வளோ ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்ட்டு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவும் இல்லை. இந்த படத்தில் தனியாக ஒரு சீன் வச்சுருக்காங்க அந்த கையில் உள்ள பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் அது என்னமோ ஒரு மாஸ் எலமெண்ட்டுக்காகவும் எப்படா ஒரு சாதாரண நாள் இத்தனை பேர் அடிக்க முடியும்னு அவனும் கேள்வி கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பவர் வச்ச மாதிரி இருந்துச்சு. அதுமாதிரி இந்த படத்தில் காமெடி தேவையே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நிறைய காமெடி இருக்குது. இந்த படத்துக்கும் காமெடிக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் ஏன் காமெடி வச்சாங்கன்னே தெரில. ஒரு சில இடத்துல அது நல்லா படத்தின் போக்கில் ஒர்க் ஆகுது அப்படின்னாலும் நிறைய இடத்துல எதுக்கடா இப்போ இங்கே காமெடி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் அப்படின்ட்டே ஒரு கேரக்டர் வருவார். அந்த கேரக்டர்லாம் படத்துக்கு தேவையே இல்லை, அவர் பண்ணுற காமெடியும் தேவையே இல்லை. அதுமாதிரி பாரதி ராஜா, மம்தா மோகன்தாஸ் இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்க கதாபாத்திரம் ஒரு எந்த வித வெயிட்டேஜுமே கிடையாது அந்த கதாபாத்திரத்துக்கு. அதுக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய ஆட்களை கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரில. மேபி குரங்கு பொம்மையில் பாரதி ராஜா டேரக்டர் கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டார் போல். அதனால இந்த படத்துலையும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க போல். அதுமாதிரி படத்தோட எண்டில் அந்த பொண்ணு அனுராக் கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லுவாள். என்ன இருந்தாலும் நான் மீண்டு வந்துடுவேன் இதுலேருந்து, என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ட்டுலாம். அதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. பட் அந்த சீனுக்கு தேவையா, இந்த கதைக்கு இப்போ இந்த கிளைமேக்ஸில் இதெல்லாம் தேவையா அப்படின்னா தேவையே இல்லை. அவங்க சொல்கிறது ஒரு சூப்பரான மேட்ரு தான். பட் படத்துக்கு தேவையா அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்தை அங்கங்கே கொஞ்சம் டைல்யூட் பண்ணிடுது, படத்தில் உள்ள ரானஸை குறைச்சிடுது. ஸோ இதெல்லாம் தவிர்த்துருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் ராவாக ரொம்ப பக்காவான படமாக இருந்திருக்கும். ஸோ என்னதான் இந்த படத்தில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு மிஸ்டேக்லாம் இல்லை. சொல்லப்போனால் நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நான் சொன்ன மிஸ்டேக்ஸ்லாம் எதுவுமே உங்களுக்கு தோணாது. அடுத்த ஒரு 2 மணி நேரத்துக்கு படத்தில் வந்து அந்த ட்விஸ்ட்டு அந்த ஸ்டோரியை தான் மைண்ட் யோசிச்சுட்டே இருந்திருக்கும். எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. படம் முடிச்சுட்டு நான் பைக்கில் வரும்போதெல்லாம் இதுதான் இப்படி நடந்துச்சா, அதுதான் இப்படி நடந்துச்சான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்.
ஸோ என்ன கேட்டால் இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் தேட்டரில் போய் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்குறேன். பை கைஸ்.